இன்னைக்கு நம்ம சனாதனி சமையல்ல பீர்க்கங்காயை வச்சு ரொம்பவே சிம்பிளா சப்பாத்தி, பூரி, புல்கா, கலவை சாதங்களுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய பீர்க்கங்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிரேவி பண்றதுக்கு நான் ஒரு அரை பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதை மேலாப்புல இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டுருங்க. தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. இந்த பீர்க்கங்காய் தோலை தூக்கி போடாம துவையல் எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சீவி வச்ச பீர்க்கங்காயை தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட விதை முத்தி இருந்தால் மட்டும் எடுத்து போடுங்க. இலசா இருந்தால் அதோட நம்ம சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி இந்த அளவுக்கு சின்ன துண்டாக இருந்தால் போதும், அதிகமாக சேர்த்துக்க வேணாம். காரத்துக்கும் ஒரு சின்ன டேஸ்ட்டுக்கும் பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச பீர்க்கங்காயை எண்ணெயில் சேர்த்து 2 வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. பீர்க்கங்காயை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி சேர்க்கும்போது கிரேவிக்கு தனி டேஸ்ட் இருக்கும். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து வந்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுருங்க. அதோட கலர் நம்ம கொஞ்சம் மாறி வரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மசாலா பொடியை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடியே போதும். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரும்போது பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பொடியை இதோட சேர்த்துருங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கி வச்ச பீர்க்கங்காயை இதோடையே நம்ம சேர்த்துடலாம். கிரேவி கூடயே கொஞ்சம் வேகட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. போதும். கிரேவி வெந்து எண்ணெய் விட்டுருச்சு. வேர்க்கடலை பொடியும் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் விடும். அதனால தான் நம்ம முன்னாடியே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருந்தோம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. சுட சுட சப்பாத்தி, பூரி, புல்காவுக்கு பரிமாறுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பீர்க்கங்காய் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.